அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட அண்ணாமலை நகர் பகுதியில் நடைபெற்ற கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் அஸ்வின் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் மற்றும் நிர்வாகிகள் கார்த்திகேயன், அசோக், தேவா, அருண் சோனி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். கூட்டத்தில் அப்பகுதி மக்களிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் அறிமுகப்படுத்தப்பட்டு தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி மக்களில் தங்களது பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்து பேசினர். அனைத்து கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அவை அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர் சுரேஷ் துரைசாமி, பாஜக மாநில பிரச்சார பிரிவு அமைப்பாளர் பாண்டி ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அதிமுக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மீண்டும் போட்டியிடுகின்றார். இதனையொட்டி வேட்பாளர் அறிமுக கூட்டம் கோணச்சம்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. அதிமுக இணை செயலாளர் மகாதேவி, அம்மா பேரவை செயலாளர் சுத்துக்கேணி பாஸ்கர் ஆகியோர் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் அமையும் என மக்களிடம் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளில் சிறப்பான ஆட்சி கொடுத்துள்ளோம். தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையில் மகத்தான கூட்டணியும், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்தி ஆட்சி அமைக்க பிரதமர் வழிவகை செய்துள்ளார். கூட்டணி கட்சியினர் மதிப்பவன் நான். எப்பொழுதும் என்னை கூட்டணி கட்சியினர் சந்தித்து குறைகளை கூறலாம். எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். மக்களின் பாதுகாப்புக்காக லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து உறுதியளித்துள்ளார். புதுவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து போட்டியிடுகின்றார். அவர் தொகுதி முழுவதும் சென்று ஜக்கு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றார். அவர் வாக்கு சேகரிக்க செல்லும் இடங்களில் எல்லாம் அவருக்கு தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதி மக்களின் பாதுகாப்பிற்காக தொகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என வாக்குறுதி அளித்தார். வாக்கு சேகரிப்பின் பொழுது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தோழமை கட்சியினர், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், இளைஞர் அணியினர் பலர் உடன் இருந்தனர். மேலும் பல இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தலைவர் சிவக்கொழுந்துக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் சிறப்பான முறையில் வரவேற்பளித்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் களம் தற்பொழுது சூடு பிடித்துள்ளது. அதன்படி சுயேட்சை வேட்பாளராக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் சமூக சேவகர் சரவணன் இன்று டீச்சர் காலனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று மழை, வெள்ளம், புயல் போன்ற பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உறுதுணையாக நின்றதை நினைவு கூர்ந்தும்
இதேபோல் தொகுதி மக்களின் பல்வேறு அடிப்படை தேவைகள் மற்றும் இடர்பாடு நேரங்களில் தொகுதியை சேர்ந்து சக தோழனாய் ஓடோடி வந்து உதவி செய்தது குறித்து எடுத்து கூறியும் குக்கர் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் போட்டியிடுகின்றார். இதில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கின்தோப்பு கிராமத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை எடுத்து கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, எல்ஜிகே உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெற உள்ளது. இதனிடையே வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் நாராயணசாமி வீடு வீடாக சென்று முதல்வர் ரங்கசாமி அரசின் சாதனைகளை எடுத்து கூறியும் வருங்காலங்களில் உழவர்கரை தொகுதியை மேம்படுத்த செய்யப்பட உள்ள மேம்பாட்டு திட்டங்கள் குறித்தும் எடுத்து கூறி ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் நாராயணசாமிக்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தினமும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். அதன்படி அவர் காந்தி வீதி பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து அங்கிருந்து சங்கரதாஸ் வீதி, மிஷன் வீதி, பெருமாள் கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் தாமரை சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்கும் பொழுது அவர் ராஜ்பவன் தொகுதி அமைதியாகவும் சமூக பாதுகாப்பு நிலைதரவும் மக்கள் வளர்ச்சியடையக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களும் விரைவில் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்தார். வி பி ராமலிங்கத்திற்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். மேலும் பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் வரவேற்றனர். அவருடன் இணைந்து தற்போதைய ராஜ்பவன் எம்எல்ஏவும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்பொழுது சப்தகிரி குழும இயக்குநர் விஜய் ஆனந்த், தொகுதி பாஜக தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலரும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடித்துள்ளது. அதன்படி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்திய கூட்டணியில் திமுக சார்பில் கதிர்காமம் தொகுதியில் வேட்பாளராக வடிவேல் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இவர் இன்று கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட எல்லைப்பிள்ளை சாவடி மற்றும் நூறடி சாலை உள்ளிட்ட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது திமுக வேட்பாளர் வடிவேலுக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் உருளையன்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் காந்தி இன்று உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாரதி வீதி, நடராஜர் வீதி உள்ளிட்ட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திரா நகர் தொகுதியில் ராஜாகுமார் போட்டியிடுகின்றார். இவர் இன்று காந்தி, திருநெல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். புதுச்சேரியில் வருகின்ற 9 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி உழவர்கரை தொகுதியில் சமூக சேவகர் அருள் செழியன் சுயேட்சையாக ஸ்டெத்தஸ்கோப் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இவர் இன்று பிச்சவீரன்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடந்த காலங்களில் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் மக்களுக்காக துணை நின்றதை நினைவு கூர்ந்தும் உழவர்கரை தொகுதி மக்களின் பல்வேறு தேவைகளை உணர்ந்து செய்த நலத்திட்டங்களை எடுத்து கூறியும் ஸ்டெத்தஸ்கோப் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது மக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர்.
புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திரா நகர் தொகுதியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மீண்டும் போட்டியிடுகின்றார். இவர் இன்று முத்திரையர்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று முதல்வர் ரங்கசாமியின் சாதனைகளையும் தொகுதியில் செய்யப்பட்ட உட்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து சாதனைகளையும் எடுத்து கூறி ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி நெல்லித்தோப்பு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இவர் இன்று வெண்ணிலா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று 10 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது செய்த சாதனைகளை எடுத்து கூறி பலாப்பழம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது ஓம் சக்தி சேகருக்கு மக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகின்றார். இந்நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் பகுதிக்குட்பட்ட குப்பம்பேட், செட்டிக்குளம், துர்காநகர், மணக்குள விநாயகர் நகர், சச்சின் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தொண்டு பிரச்சுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 28 தொகுதிகளிலும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நேயம் மக்கள் கழகத்திற்கு 2 தொகுதி என 30 தொகுதிகளில் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக கூட்டணி போட்டியிடுகின்றது. இந்நிலையில் வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் வருகின்ற 5ஆம் தேதி வாகன பிரச்சாரம் எனப்படும் ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிக்க கோரி புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழக நிர்வாக குழு மற்றும் தேர்தல் இணை கண்காணிப்பாளர் புதியவன், புதுச்சேரி காவல்துறை சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் மனு அளித்திருந்தார். அதில் வருகின்ற ஏப்ரல் 5ஆம் தேதி அன்று புதுச்சேரியில் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அதன்படி காலப்பட்டு முதல் கன்னியாகுமரி வரை சுமார் 22 இடங்களில் காலை 9 மணி முதல் இரவு 8:30 மணி வரை விஜய் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொள்கின்றார். ஒவ்வொரு இடங்களிலும் சுமார் 5 முதல் 10 நிமிடங்கள் பொதுமக்களிடையே ஒளிபெருக்கி மூலம் உரையாற்ற உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் வருகின்ற 5ஆம் தேதி நடிகர் விஜயின் பிரச்சாரத்திற்கு காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்க உள்ளதாகவும் அதன்படி கடந்த முறை போன்று புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு கூட்டமா அல்லது திறந்த வேனில் பிரச்சாரமா என்பது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனைக்கு பிறகு தெரியவரும் என காவல்துறை வட்டாரத்தின் தகவல் வெளியாகிய நிலையில் நிச்சயமாக ரோட் ஷோவிற்கு அனுமதி கிடைக்கும் என தமிழக வெற்றி கழகத்தினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வில்லியனூர் ஸ்ரீ ராம்குரு மழலையர் பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாட்டம் லட்சுமி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி துணை பேராசிரியர் டாக்டர் முத்து விவேக் ஸ்ரீனிவாஸ் தலைமை விருந்தினராக பங்கேற்ற இவ்விழாவில் அரசு இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் தீபாய்ந்தன், சமூக சேவகர் ரஜினி முருகன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் தாளாளர் புஷ்பா கந்தவேல் ஆண்டறிக்கை சமர்ப்பித்தார். விழாவில் மழலையர் நடனம், திருக்குறள் ஒப்புவித்தல், செல்போனால் ஏற்படும் தீமைகள் விழிப்புணர்வு, சத்தான உணவுகளை பற்றி புரிதல், போக்குவரத்து விழிப்புணர்வு, தேச தலைவர்களின் பங்களிப்பு, ருத்ர தாண்டவம், பெற்றோர் குழந்தைகள் இணைந்து இசைக்கேற்ப நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியினை ஆசிரியை கீர்த்தனா தொகுத்தளித்தார். சிறப்பாக செயல்பட்ட ஆசிரியைகள் விஜயராணி, அபீபா, கீர்த்தனா, சோமசுந்தரி, சசிகுமாரி மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் கந்தவேல் நன்றி உரை வாசித்து நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.
அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.